அரசு போக்குவரத்து கழகங்களில் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, ஓய்வு பெற்றவர்களுக்கும் சரி, நிறைய பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கின்றன. இருப்பதை விட கூடுதலாக எதை கேட்டும் போக்குவரத்து தொழிலாளிகள் போராடவில்லை. இப்போது ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு ஓய்வு பெறுகிற போது பணப்பலனை உடனே கொடுக்க வேண்டும். ஆனால் அதை கொடுக்காமல் 17 மாதம், இப்போது 17 மாதம், இதற்கு முன்பு 25 மாதம் வரைக்கும் கூட அது நிலுவை வைக்கப்பட்டது. அது மிக கடுமையான பாதிப்புகளை ஓய்வு பெற்ற அந்த மூத்தவர்களுக்கு உருவாக்கியது, இப்போதும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனே பணம் கொடுக்க வேண்டும். இப்போது 17 மாதம் பாக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அடுத்தது, சர்வீஸில் இருக்கக்கூடியவர்களுக்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தில் ஒப்பந்தப்படியான அரியர்ஸ் 2 மாத அரியர்ஸை 3 மாதத்தில் தருவோம் என்று சொன்னார்கள். அப்படி பார்த்தால் 2 மாதங்களுக்கு முன்பே அதை கொடுத்திருக்க வேண்டும். அதை இன்னும் கொடுக்காமல் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதை கொடுக்க வேண்டும் என்பது பொது தொழிலாளிகளிடம் பிடித்தம் செய்யக்கூடிய பணத்தை அவங்க உடனடியாக செலுத்தாமல் அவர் கையிலேயே வச்சிருக்கிறது. அப்படி கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் இருக்கிறது. 1/4/2003க்கு பிறகு வேலையில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதியம் அமுல்படுத்தப்படும் என்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. இந்த முக்கியமான இந்த 4-5 கோரிக்கைகளின் மீது எங்களுடைய போராட்டத்தை நடத்துவோம் என்று நாங்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அறிவித்தோம். ஆகஸ்ட் 18 போராட்டம் தொடங்கும் அறிவித்தோம். இப்போது அக்டோபர் 18, 61 நாட்களாக அந்த போராட்டம் நீடித்தது, நடந்தது, காத்திருப்பு போராட்டம். இந்த போராட்டத்தை ஒட்டி செப்டம்பர் 1ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு முறை அமைச்சர் எங்களை அழைத்தார். நாங்கள் எங்களுடைய நியாயங்களை சொன்னோம். எல்லாம் சரிதான், எதையும் நான் மறுக்கவில்லை என்று அவர் சொன்னார். ஆனால் நடவடிக்கை இத்தனாம் தேதிக்குள் இப்படி முடிக்கப்படும் என்று அவர் தெரிவிக்கவில்லை. நாங்கள் கேட்டதும் அதுதான், எப்போது முடிக்கப்படும் என்கிற ஒரு கால வரையறை சொல்லுங்கள் என்று நாங்கள் கேட்டோம். அதை கூட அவர் சொல்லவில்லை. ஆகவே போராட்டம் நீடித்தது. இப்போது நேற்றைய தினம் அமைச்சர், போக்குவரத்து துறை செயலாளர், போக்குவரத்து கழகங்களுடைய சேர்மன் ஆஃபீஸினுடைய அலுவலர்கள், ஓய்வூதிய நம்பகத்தினுடைய ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் கலந்து கொண்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் 17 மாதம் நிலுவையில் இருக்கக்கூடிய ஓய்வூதிய பலன்களை பொங்கலுக்குள்ளாக 2 தவணைகளில் கொடுத்து விடுகிறோம். ஒரு பகுதியை எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் கொடுப்போம், அடுத்த பகுதியை பொங்கலுக்குள் கொடுத்து விடுவோம் என்று அமைச்சர் அந்த டைம் லிமிட் சொல்லியிருக்கிறார், கால வரையறை சொல்லியிருக்கிறார். அதேபோல் இந்த ஒப்பந்த அரியர்ஸ் தொகை, நிலுவைத் தொகை, அதை விரைவில் கொடுத்து விடுகிறேன். விரைவில் கொடுத்து விடுகிறேன் என்றால் ஒரு 15 நாட்களுக்குள்ளாக அதை கொடுத்து விடுவோம் என்கிற முறையில் சொன்னார். அதற்கு முன்பே கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கொடுக்கலாம் என்று சேர்மனும் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து, ஓய்வு பெற்றவர்களுடைய காப்பீடு. அந்த காப்பீடு என்பது அரசு முன்பணம் போட்டு முதல்ல பணம் ஒரு வருடத்திற்கு எடுக்கணும். பிறகு அதுக்கப்புறம் தொழிலாளர்களிடமிருந்து பணத்தை மாதம் மாதம் பிடித்து இந்த பணத்தை அரசு எடுத்துக்கொள்ளலாம். முதல் பிரிமியத்திற்கான ஒரு தொகையை அட்வான்ஸ் பண்ணணும் என்பதுதான். அதை இத்தனை நாட்களாக அவர்கள் செய்யாமல் இருந்தார். இத்தனை வருடங்களாக எல்லா துறைகளிலும் முன்பணம் போட்டு அரசாங்கம் எடுத்து கொடுக்கிறது. போக்குவரத்தை மட்டும் பாரபட்சமாக பார்த்தார்கள். இப்போ நேற்று அதை நாங்கள் வலியுறுத்திய போது அடுத்த ஜூன் மாதத்திலிருந்து தான் அடுத்த காப்பீடு போட முடியும். ஆகவே அந்த ஜூன் மாதத்தில் போடுவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் செய்கிறோம் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த 1/4/2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவருடைய பிரச்சனை என்பது எங்களை பொறுத்தவரையில் ஒப்பந்தப்படியான பென்ஷன்தாரர்கள். நாங்கள் அரசு அறிவிக்கக்கூடிய அந்த மாதிரியான பென்ஷன்தாரர்கள் அல்ல. அரசு போட்டிருக்கிற கமிட்டி என்ன சொல்லுகிறதோ அதை அமுல்படுத்துகிற போது எங்களையும் அதனோடு நீங்கள் இணைத்து நீங்கள் ஒன்றாக்கிக் கொள்ளலாம். அப்படி நீங்கள் செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அடுத்தது, என்ன இதில் செய்யலாம், என்ன இதில் செய்ய முடியும், இந்த நம்பகம் அமைத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி தாண்டி வருவது என்பது குறித்தெல்லாம் தொழிற்சங்கங்களோடு நீங்கள் பேசினால்தான் முழுமையாக உங்களுக்கு புரியும். ஆகவே அதற்காக ஒரு கமிட்டி ஏற்கனவே போடப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டியை நீங்கள் கூட்ட மாட்டேங்கிறீங்க. அந்த கமிட்டியை கூட்டி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவங்க சொல்லியிருக்கிறார்கள். இந்த உரிய பணத்தை போக்குவரத்து ஊழியர்களுக்கு மாதந்தோறும் சம்பளம் தருவதற்கு அவங்களுடைய நெட் பே எவ்வளவுன்னு கணக்கு பார்த்து 1.5 லட்சம் பேருடைய நிகர சம்பளம் எவ்வளோ தரணும் அதை மட்டும் அவங்க கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் நெட் பே வாங்குறீங்க? கிராஸாக எனக்கு என்ன வரணுமோ அந்த பே தான் நீங்கள் வாங்கணும்.
அப்போ கிராஸ் பே நீங்கள் வாங்கினீங்கன்னா என்னுடைய பிஎஃப் பணத்தை நீங்கள் செலுத்திடலாம், என்கிட்ட பிடித்த பணத்தை முழுவதையும் நீங்கள் செலுத்திடலாம். இப்போ நெட் பே வாங்குறதுனால என்ன ஆகுதுன்னா எங்கள் பணத்தை அங்கே செலுத்தாமல் 15,000 கோடி உங்களிடம் இருக்கிறது என்று நாம் அதை சொன்னோம். இல்லை படிப்படியாக அதை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளில் வந்து ஒரு தொடர்ச்சியாக விவாதித்து இந்த பிரச்சனைகளில் வந்து முடிவுக்கு வர வேண்டும் என்பதையும் நம்ம வந்து வலியுறுத்தி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆகவே ஒரு கால வரையறை ஓய்வு பெற்றவர்களுக்கு, சர்வீஸில் இருப்பவர்களுக்கு என்று இருக்கக்கூடியது. அடுத்தது வந்து வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும் என்பது ஏற்கனவே அரசு ஒத்துக்கொண்டிருக்கிற விஷயம். அது வந்து இன்னும் முழுமையாக அமுலாகாமல் இருக்கிறது. ரொம்ப இடைவெளி விட்டு நடக்கிறது. அது வந்து இந்த வித்தியாச தொகை கொடுத்து கொண்டே இருந்தால் இந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது, நிலுவை யாருக்கும் வராது, எதுவுமே இருக்காது. ஆகவே அதையும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். அது ஏற்கனவே ஒத்துக்கொண்டதுதான் என்றும் அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார். இதில் வந்து பணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் வந்து போன பேச்சுவார்த்தையில் அவர் சொன்னார். இந்த கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருப்பதற்கு பணமில்லை என்று அரசு ஒரு காரணத்தை சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதும் அல்ல, பொருத்தமானதும் அல்ல. கொடுக்க வேண்டியது அதிகமாக கேட்டு இல்லை இப்போ பணம் இல்லை நாளைக்கு வரட்டும் தரேன்னு சொன்னால் அது வேறு. ஆனால் இப்படி அவர் பேசிக் கொண்டிருப்பது சரியல்ல என்பதுதான் இந்த போராட்டம் இவ்வளவு நீடித்து நடந்ததற்கு காரணம். இப்போது இந்த வாக்குறுதிகள் அமைச்சர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குறுதிகள் நிறைவேறும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். அந்த அடிப்படையிலே அது நிறைவேற வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அமைச்சரை நான் வலியுறுத்துகிறேன். இப்படி 60 நாள் ஆன பிறகாவது இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முன்வந்த அரசுக்கு என்னுடைய நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக எல்லா தரப்பு மக்களும் ஆதரித்தார்கள், மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்தார்கள், ஊடகங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள். அரசியல் கட்சிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் நேரடியாகவே முதலமைச்சரை சந்தித்து முறையிட்டார்கள். சட்டமன்றத்தில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினார்கள், அதை வலியுறுத்தினார்கள். அதே மாதிரி எல்லா வெகுஜன அமைப்புகள், வாலிபர் சங்கம், மாதர் சங்கம் போன்ற இந்த அமைப்புகள் அனைத்துமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நின்றார்கள். இங்கே இருக்கிற சில சங்கங்களும், போக்குவரத்து இருக்கிற சில சங்கங்களும் போராட்டம் நடக்கிற இடத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்தார்கள். அப்படி அதற்கு பிறகு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்ற அந்த தரப்பினரும், மத்திய தரப்பினரும், எல்ஐசி, அரசு ஊழியர், வங்கி ஊழியர்கள், இப்படி அத்தனை தரப்பும் தொழிற்சங்கத்தில் ஈடுபடக்கூடிய இந்த அனைத்து தரப்பினரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தார்கள். கோரிக்கைகளுடைய நியாயத்தை மிகவும் வலியுறுத்தி அவர்கள் வாதிட்டார்கள். அவர்களுடைய தரப்பிலிருந்து முறையீடுகளையும் செய்தார்கள். ஆகவே அவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி. அரசு இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டும். மக்களுடைய வழி வந்து தொழிற்சங்களுக்கு தெரியும். தீபாவளி நேரங்களில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் அமைச்சர் சொன்னதை ஏற்றுக்கிட்டீங்க. பொங்கல் வரைக்குமான அந்த காலக்கெடு கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை பொங்கலுக்கும் செய்ய முடியாமல், அதாவது ஒவ்வொரு முறையும் கொடுப்பாங்க, அதை நிறைவேற்ற மாட்டாங்க. பொங்கல் வரைக்கும் தொழிற்சங்கம் ஏற்றுட்டு வந்துருக்கீங்க. ஒருவேளை பொங்கலுக்கும் நிறைவேற்றலைன்னா இந்த போராட்டம் மீண்டும் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை எப்படி இருக்கு? அதாவது இப்போ அரசு அவங்களுடைய இயலாமையை சொல்லுகிற போது சரி கொஞ்சம் அவகாசம் எடுத்தாவது இதை செய்யுங்கள் என்று நாங்கள் கொடுத்தது எங்களுடைய பொறுப்புணர்ச்சி, எங்களுடைய இது. ஏன்னா பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் பிரச்சனை வரக்கூடாது, குறிப்பாக பண்டிகை நாட்கள் மற்றது இருக்கிறது என்று. இப்போ கொடுத்திருக்கிற வாக்குறுதி பொங்கலுக்குள் நிறைவேற்றப்படாவிட்டால் நிச்சயமாக பொங்கலுக்கு பிறகு இதே போன்று எங்களுடைய போராட்டத்தை தொடருவோம். இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதை எங்கள் போராட்டத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம். கடந்த 15 ஆண்டு காலமாகவே தீவிரமாக போராட்டம் நடத்தி வரும்போது தொழிலாளர்களுடைய பணத்தை வந்து போக்குவரத்து செலவு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பிரச்சனை வருது. வரவுக்கும் செலவுக்குமான அந்த வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. அதே போல தமிழக அரசு பட்ஜெட்ல தனியாக நிதி ஒதுக்கணும் அப்படின்றது எல்லாமே கேட்டீங்க. ஆனால் இன்ன வரைக்குமே அது அரசு பரிசீலிக்காம இருக்காங்க. இந்த இடத்துல அது வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த கோரிக்கைகள்லாம் ஆதரவு நாங்க திமுக அது இப்போ வரைக்கும் ஆட்சி முடியும் போது இன்னும் பரிசீலிக்க வேண்டும். 2600 கோடி பட்ஜெட்ல ஒதுக்கிருக்கு. அதாவது எங்களுடைய குறையும் அதுதான், இந்த அரசு வந்து ஒத்துக்கொண்டதை செய்யாமல் இருக்கிறது என்று. இந்த போன பட்ஜெட்டில் வந்து இந்த வரவுக்கும் செலவுக்குமான என்ற அந்த இடத்துல 2060 கோடி ரூபாய் 600 கோடி ஒதுக்கினாங்க. 6000 கோடிக்கு அது முழுசல்ல அப்படிங்கிறத 1/3 ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்றேன். அது வந்து ஒரு முன்னேற்றமான ஒரு நடவடிக்கை. அது இன்னும் நீங்கள் முழுமைப்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ அந்த பணம் கொடுத்ததுனால தான் ஓரளவுக்கு கழகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இப்போ பஸ் வர்றது மற்றதெல்லாம் வந்து விருப்பக்கத்தில் கடன் வாங்கி அவங்க வாங்கக்கூடிய விஷயம், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால் வந்து இப்போ அரசு இதை வந்து நிறைவேற்ற தவறிமானால் நீங்கள் கேட்குற மாதிரி தொழிலாளர்களும் ஒரு கடுமையான வருத்தப்படுவார்கள், கோபப்படுவார்கள், ஆத்திரப்படுவார்கள். அதையும் நாங்கள் வந்து அரசுக்கு சொல்ல விரும்புகிறோம்.
இதில் வந்து சண்டை கூடாது, இந்த விஷயத்தில் வந்து போராட்டம் கூடாது என்பது தான் எங்களுடைய விருப்பம். இப்போ இந்த போராட்டத்தை இந்த வாக்குறுதி அடிப்படையில் நாங்கள் இந்த 61வது நாளான இன்று 62வது நாளான இன்று போராட்டத்தை விலக்கிக் கொள்ளவும் எங்களுடைய நாங்கள் முடித்திருக்கிறோம். இன்றோடு இந்த போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படும். வாரிசுதாரர்களுக்கு கிட்ட ஒரு 5000 பேர் வந்து பயணி நியமனத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. காலி பணியிடம் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் பேச்சுவார்த்தையில அமைச்சர் வாக்குறுதி கொடுத்தாருங்களா? அதாவது ஏற்கனவே அந்த பிரச்சனையில் வந்து டிரைவர் கண்டக்டர்களுக்கு வேலை கொடுக்குறோன்னு சொல்லி அந்த டிரைவர் கண்டக்டர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ல எடுக்கிறது இல்லை, அதனால டிரைவிங் கண்டக்டர் லைசன்ஸ் இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல, இப்படி அவங்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு உட்பட இங்கே இருக்கிற காலி பணியிடங்களை நீங்கள் நிரப்பணும் இது தீர்வுங்கிறதான் நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம். +2 முடித்து அதுக்கு மேலே போக முடியாத சில வார்ட்ஸ் இருப்பாங்க, பையன்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் வந்து 20-25 வருஷத்துக்கு முன்னே என்ன பண்ணோம்னா நான் ஐடிஐ அல்லாத மாணவர்கள் இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு இதை உண்டாக்கி, ஒரு கேட்டகரி உண்டாக்கி, அதான் நான் ஐடிஐ ஹெல்ப்பர்னு உண்டாக்கி அவங்கள நீங்கள் போடணும். ஒரு 4 வருஷம் பயிற்சி கொடுத்த பிறகு அவங்கள வந்து இங்கே நிரந்தர தொழிலாளி ஆக்கிக்கோங்க. அப்படியாவது இந்த கருணை அடிப்படையில் உள்ளவர்களை நீங்கள் பார்க்கணும்னு நம்ம சொன்னோம். அப்படி நிறைய பேருக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க. அப்போ அது நின்று போயிருக்கு, அதை நீங்கள் வந்து ரிவைவ் பண்ணணும், அதை திருப்பி கொண்டு வரணும். அதில் என்னென்னா நான் என்ன சொல்கிற மாதிரி ஏடிஎம்கே பீரியடில் வந்து ஒரு 8 அரசாணை போட்டு பணி நியமன தடை, இந்த இப்போ நீங்கள் சொல்கிற இந்த எல்லா பிரச்சனைக்கும் தடை என்று போட்டிருக்கிறார்கள். அந்த தடையை எதிர்த்து அந்த ஆட்சியில் எல்பிஎஃப் உட்பட இன்றைய முதல்வர் உட்பட எல்லோரும் அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் பேசினோம். இன்னும் அது நடைமுறைக்கு வராமல் இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. அதையே நாங்கள் கடுமையாக சொல்லியிருக்கிறோம். அப்படியே தான் இருக்கு. அது தப்புங்கிறது தான் நாங்கள் வந்து சொல்றோம், அதுக்கு தான் போராடுறோம். ரத்து பண்ணாது தவறு, ரத்து பண்ணி இருக்கணும். சார் அதே போல பழைய ஓய்வூதிய திட்டம் அவங்க வந்து எதிர்த்துட்டாங்க. திமுக ஆட்சி வந்து 4 ஆண்டு 5 ஆண்டு முடிய போகுது, ஒரு 3 மாசம் தான். அது முறை தேர்தல் போர்டு ஆஃப் கான்டக்ட் வந்து இது வரைக்கும் அவங்க நடைமுறைப்படுத்தல. இது எப்படி பாக்குறீங்க? அதான் அதுக்கு வந்து எல்லா தரப்பும் போராடணும். அரசு ஊழியர் போராடுறோம், நாங்கள் போராடுறோம், எல்லாரும் போராடுறோம். கேளுங்க, போராடின பிறகு நான் ஒரு கமிட்டியை போடுறேன். அந்த கமிட்டி செப்டம்பருக்குள் தீர்வு கொடுக்க சொல்றேன். அந்த கமிட்டியினுடைய முடிவு அடிப்படையில் நிறைவேற்றிக்கலான்னு அவர் சொன்னார். இப்போ செப்டம்பர் முடிந்து விட்டது, கொஞ்சம் அவகாசம் வாங்கியிருக்காங்க, அது வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கமிட்டி தீர்ப்பு வந்து அது அரசு என்ன செய்ய போகுதுங்க பார்க்க வேண்டும். நீங்கள் சொல்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும், இன்னும் 2-3 மாதம் தானே இருக்குதுங்க நீங்கள் சொல்கிறீங்க. அது பிரச்சனை தான். அது வந்து அதுக்கு அரசு பதில் சொல்லத்தான் கடமைப்பட்டிருக்கு. தொழிலாளர்களுக்கான பணப்பலன்கள் 2,000 கோடி ரூபாய் நிலுவை, தொழிலாளர்களுக்கான ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்கள் வெறுங்கையோட வீட்டுக்கு போகிறது, இவ்வளோ பிரச்சனையும் சங்கங்கள் அணுகுது. இந்த சங்கங்கள் இன்னும் பிற்காலத்தில் இல்லாத அளவுக்கு தனியார் மையத்தை இந்த துறைக்குள்ள புகுத்தி ஒட்டுமொத்தமா அதை வேறு திசைக்கு திருப்புறதை எப்படி பார்க்குது சங்கம்? தனியார் மையத்தை இந்த போக்குவரத்து துறைக்குள்ள நுழைக்கிறதும், அவர்களுக்கான ஊதியத்தை ஒரு தனியார் கொடுக்கறதும், அந்த பேருந்தை பராமரிக்கிறது தனியார்ட்ட கொடுக்கறதும், இது எல்லாமே தனியார் அப்படின்றப்ப தொழிற்சங்கத்துக்கான வேலையும் அங்கே நாளடைவில் இல்லாத அரசு ஆக்குறதும் எப்படி தொழிற்சங்கம் பார்க்குது? அதாவது தனியார் மய முயற்சி ரொம்ப ரொம்ப மோசமான முயற்சி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், போக்குவரத்தை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த கட்சி இந்த ஆட்சி அறிவித்திருக்கிற கொள்கைக்கே எதிரானது. அதை அவங்க செய்யக்கூடாது என்று நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம். அதே மாதிரி போராட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கோம், வழக்கும் போட்டிருக்கோம். உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கும் இருக்கிறது, கான்ட்ராக்ட் வழக்கு இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் தனியார் மயம் வந்து விட்டதால் சங்கம் இல்லாமல் போகலாம் இல்லை. எத்தனையோ தனியார் கம்பெனியில் போராட்டம் நாங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம். அப்படி வந்தால் அது இங்கே வரும், அது வேறு. ஆனால் போக்குவரத்து போன்ற இடங்களில் கான்ட்ராக்ட், அவுட் சோர்சிங் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது மிக மிக தப்பு. தனியாரை அனுமதிப்பது தவறு என்ற இதை வந்து நாங்கள் விடமாட்டோம். அது எங்களுடைய அடிப்படையான கொள்கை. அரசாங்கத்தினுடைய நிலைமையை எதிர்த்து பேசுவோம். அரசு வந்து இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் போன வருஷம் இதை தங்களுடைய கொள்கை அறிவிப்பாகவே சட்டமன்றத்தில் சொல்லியிருப்பது தான் வந்து ஒரு மோசமான நடவடிக்கையாக நாங்கள் பார்க்குறோம். அது வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம், அரசுகிட்டையும் சொல்லியிருக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் வந்து அதை வலியுறுத்துவோம். அதை அனுமதிக்கவும் மாட்டோம். ஏன் அந்த கேள்வி வச்சோம்னா, தொழிற்சங்கங்கள் இருக்கும் பொழுது தனியாரை உள்ள எடுத்துட்டு வந்து ஒரு 1500 பஸ்ஸை ஏற்கும் அப்படின்னு கொண்டு வரது இல்லை. அப்போ அது தொழிற்சங்கங்களுக்கான வீரியத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு அரசு பலமா உள்ள வருது அப்படின்னு அதை எடுத்துக்கணுமா? இல்லை தொழிற்சங்கங்கள் இருக்கிறப்பயே நாங்கள் வந்து இதெல்லாம் செய்வோம், தொழிற்சங்கங்கள்லாம் எங்களை பெருசளவுலாம் எதிர்க்க முடியாது அப்படின்னு அரசு நினைச்சிட்டு செய்யறதா?
அது அந்த துணியில கிடைக்குது. அதாவது தொழிற்சங்கம் என்ன செய்யும் என்ன செய்யாதுங்கிறது தொழிற்சங்கத்தை ஒழிக்கிறதுக்காகன்னு அவங்க அதை பண்ணலை. கொள்கைன்னே சொல்றாங்களே அவங்க, அது எங்களை அறிவிப்புனே சொல்றாங்க. எதிர்க்க வேண்டிய தொழிற்சங்கங்களோட பெரிய வேலை. கரெக்டு. தொழிற்சங்கத்தில் அதில் வந்து இப்போ இங்கே வந்து சிஐடியு, ஏஐடியூசி, பணியாளர் சம்மேளனம், அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய சங்கங்கள் உட்பட எல்லோருமே அது கூடாது என்று சொன்னோம். அது கூடாது என்று தீர்மானம் போட்டிருக்கோம். ஒன்றா சேர்ந்து அது எதிர்த்து நாங்கள் வந்து போராடி இருக்கோம், மற்றது பண்ணியிருக்கோம். ஏன் போன தடவை எல்பிஎஃப் வந்து ஒரு டெப்போக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை விட்ட உடனே ஸ்ட்ரைக்கே பண்ணாங்க. ஒரு 4 மணி நேரம் ஸ்ட்ரைக்கே பண்ணாங்க. பட் அதிலெல்லாம் மாற்றம் அவங்க ஆட்சிக்கு மாறிய பிறகு மாறி பண்ணுறாங்க. அது சரியல்ல என்பது தான் எங்களுடைய நிலை. அதை எதிர்த்து போராடணும். அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் பண்ணணும். எதிர்காலத்தில் வலிமையாக இருக்கும். கட்டாயம் மக்களே அதை எதிர்க்கிற நிலைமை வரும். மக்கள் மத்தியிலும் நாங்கள் கடுமையான பிரச்சாரமாக கொண்டு போவோம். ஏன்னா தனியார் வந்ததுன்னா நிச்சயமா பெண்களுக்கு இலவசம் இருக்காது, மாணவர்களுக்கு இலவசம் இருக்காது, நஷ்டமான வழித்தடங்களில் பேருந்து இயங்காது, அப்போ கிராமங்களுக்கு கிடைக்காது. ஒரு கடுமையான பிரச்சனை அது உருவாக்கும். அதையெல்லாம் ஜனங்கள் நாங்கள் கொண்டு போவோம். அதாவது திடீர்னு ஒரு இடத்துல கூட்டம் கூடும்போது அதை வந்து அப்புறப்படுத்துறது அரசாங்கத்தினுடைய கடமை. அதுக்கு உடனே கொஞ்சம் தனியார் பேருந்தோ மற்ற பேருந்து இதையெல்லாம் அவங்க பயன்படுத்துறதுங்கிறது அது வேறு. ஆனால் தனியாரை வந்து ஊக்குவிக்கக்கூடிய முறையில் இந்த சந்தர்ப்பங்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி பண்ணுறதுங்கிறது வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது. இப்போ ஆம்னி பஸ் பண்ணக்கூடிய கொடுமை. இப்போ அமைச்சர் வந்து அறிக்கை தான் கொடுக்குறாரு. அதாவது ஒரு 10 பேர் மேலே கேஸ் போட்டு இப்போ யாராவது கேட்டோம்னா கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பயன்படுது. 5000 ரூபாய் திருச்சிக்கு, 5000 ரூபாய் கோயம்புத்தூருக்கு இதுன்னு வர்றதுங்கிறதெல்லாம் இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கடுமையாக நடந்துகிட்டு இருக்குங்கிறதுலாம். அதனால் தனியாரை இப்படி ஊக்குவிப்பது என்பதும் நடக்கிறது. ஆர்டிஓ அலுவலகங்களில் வந்து ரூட்டுகளுடைய நேரங்கள், சர்வீஸ்களுடைய நேரங்கள், இதை கூட வாதாடி கடுமையாக நின்று நமக்கு வருமானம் வரத்தக்க அளவில் வாங்குறத கூட நீங்கள் விட்டு கொடுக்குறீங்கிற குறை உள்பட எங்களுக்கு இருக்குது. அது உள்பட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் கழக மட்டங்கள் எல்லா மட்டங்களும். தீர்வு கிடைக்கல. தீர்வு கிடைக்கிறதுக்கு தானே போராடுறோம். தீர்வு ஒரே நாளில் கிடைக்காம இருக்கலாம். அதுக்காக நாங்கள் போராடாமல் இருக்க முடியாது. போராடிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும். கிடைச்ச ஆகணும். நீங்க எதிர்க்கட்சியா இருந்தப்போ போராடணும். உங்க தோழமை சங்கங்கள்லாம் இந்த பெரிய அளவில் போராட்டத்தில் இல்லை, நீங்க மட்டும்தான் போராடுறீங்க. அது எப்படி பாக்குறீங்க? தோழமை கட்சிகள் என்ன கேட்குறீங்க? முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு கூட பெரிய தோழமை கட்சி எல்லாமே கூட்டிகிட்டு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறீங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் சிபிஎம் மட்டும்தான் நடத்துறீங்க. பெரிய அளவில் சிபிஐ ஒரு சில இடத்துல வளர்ந்துக்கிறாங்க. மீதி தோழமை சங்கங்களும் கலந்து காத்து நீங்க ஏதாவது வருத்தமா பாக்குறீங்களா? அது உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, மற்ற சங்கங்கள் வந்து எங்களோட சேர்ந்து இந்த பிரச்சனைகளில் ஒத்து பண்ணலைங்கிறது எங்களுக்கு வருத்தம் இருக்கும். நாங்கள் வந்து கூட்டங்களே அதை வந்து வேகமாக சொல்கிறோம். அவங்க உறுப்பினர்கள் மத்தியில் இல்லை இதை நம்ம யுனைட்டடாக பண்ணணும், ஒன்றுபட்டு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த போராட்டம் உண்டாக்கியிருக்கு, கூடுதலாக உண்டாக்கியிருக்கு. அடுத்து இந்த ஒன்றுபட்ட போராட்டம் நிச்சயமாக உருவாகும். நிர்பந்தம் இருக்குங்களா? அது எனக்கு தெரியல. நிர்பந்தம் இருக்கலாம், ஆதாயம் இருக்கலாம், நிர்பந்தம் இருக்கலாம். அது என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல அது நிச்சயமா அவங்களுக்கு வந்து இல்ல நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது, அரசியல் அழுத்தங்கள் இருக்கிறது. ஆனா மனப்பூர்வமாக இதெல்லாம் வந்து சரியில்லைங்க, நீங்க பண்றது சரி, நீங்க இதை போராடுங்க என்று தான் அவங்க எங்களை வாழ்த்துறாங்க அவங்கள பொறுத்தவரையில. பட் சில அரசியல் காரணங்களால அவங்கள நேரடியாக வர முடியாமல் இருக்கிறது என்று தான் வந்து நான் சொல்லணும். அதான் உண்மை.